அகில உலக இரட்சகரான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றேன். மஞ்சாலமூடு பெத்தேல் பிரதரன் சபையின் சார்பில் நடைபெற்று வரக்கூடிய 45வது பொதுவான நற்செய்தி கூட்டத்தொடரில் இந்த 2வது நாளில் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்தளிக்க தேவன் தந்த வாய்ப்புக்காக என் தேவனுக்கு நான் நன்றிகளையும் ஸ்தோத்திரத்தையும் நான் செலுத்துகின்றேன். பெரும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய தேவனுடைய பிள்ளைகளோடு கூட சேர்ந்து, தேவனுடைய தாசர்களோடு கூட சேர்ந்து, மற்ற இரு தேவனுடைய தாசர்கள் தேவனுடைய வார்த்தையை பேசக்கூடிய அந்த தாசரோடு கூட சேர்ந்து இன்றைக்கும் இந்த மேடையை பங்கிடுவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். தேவ செய்தியை கொடுப்பதற்காக என்னை அழைத்த சபை போதகர் சிபு பாஸ்டர் அவர்களுக்கும் சபையின் மூப்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்காக மிகுந்த தொலை தூரத்திலிருந்தெல்லாம் பிரயாணம் செய்து இந்த இடத்திலே வந்திருக்கக்கூடிய உங்களையும், இந்த தெற்றிவளை தேசத்திலிருந்து கடந்து வந்திருக்கக்கூடியதான உங்கள் அனைவரையும், அன்பான உள்ளங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஒரு முறை கூட உங்களை நான் வரவேற்கின்றேன். அதே போல் இந்த ஒலிபெருக்கியின் வாயிலாக பக்கத்திலையும் தெருவோரங்களிலேயும் வீடுகளிலும் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அன்பான பெற்றோர்கள், பெரியோர்கள், பிள்ளைகள், வாலிபர்கள் உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த வார்த்தையை கேட்பதற்காக உங்களை நான் வரவழைக்கின்றேன். உங்களுடைய கவனத்தை சற்று நேரம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்காக நான் கவர்ந்து கொள்ளுகின்றேன். இந்த அருமையான இந்த கன்வென்ஷன், இதை ஒழுங்கு செய்வதற்காக சபையினர் அதிகமாக உழைத்திருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுடைய உள்ளத்தில் தேவன் கொடுத்ததான மிகப்பெரிய பாரம், அவர்கள் பெற்ற இன்பம், அந்த சந்தோஷம், ரட்சிப்பு எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேண்டும், எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிறதான அந்த நோக்கத்தோடு கூட ஜபத்தோடு பாரத்தோடு இந்த கூடுகையை அவர்கள் அந்த ஒழுங்கு செய்திருக்கிறார்கள். அதனால் அன்பான நெஞ்சங்களே, உங்களுடைய அருமையான விலையேறப்பெற்றதான அந்த நேரத்தை சற்று நேரம் இந்த வார்த்தையை கேட்பதற்காக நான் அதை அழைக்கின்றேன். அப்படியே நீங்களும் இந்த வார்த்தைகளை கேட்க ஆண்டவர் உங்களுக்கு கிருபை அருளுவாராக. அருமையான பாடல்களை தேவனுடைய பிள்ளைகள் பாடி மகிழ்வித்தார்கள். அவர்களோடு கூட சேர்ந்து நாமும் பாடினோம். எவ்வளவு அருமையான பாடல்கள்! தேவன் எவ்வளவு பெரியவர், நமக்கு என்னென்ன காரியங்களை செய்திருக்கிறார் என்கிறதான அந்த கருத்துக்களை வெளிப்படுத்தக்கூடிய அருமையான பாடல்களை அவர்கள் பாட தேவனுடைய பிள்ளைகளை உதவி செய்தார். அவர்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நம்முடைய செய்திக்கு ஆதாரமாக எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை முதலாவதாக நாம் வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை நாம் வாசித்து கேட்கலாம். அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்புவித்துக் கொள்வோம்? தேவன் தாமே நாம் வாசித்து கேட்டதான வார்த்தையை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த வசனம் எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலிருந்து நாம் வாசித்தோம். எபிரேயருக்கு எழுதினதான ஆசிரியர் இதை யூத கிறிஸ்தவர்களிடத்தில் கூறுகிறார். அவர்களுடைய வாழ்க்கையில் வந்ததான மிக பெரிதான போராட்டங்கள், பாடுகள், அதன் நிமித்தமாக பக்குவம் இல்லாத அந்த சூழ்நிலையில் திரும்ப அவர்கள் யூத மதத்தில் போகிறதற்காக எண்ணத்தோடு இருக்கக்கூடிய அந்த மனிதர்களோடு, அந்த பிள்ளைகளோடு கூட இந்த ஆசிரியர் கூறுகிறார். என்ன கூறுகிறார்? நீங்கள் திரும்பி போகக்கூடாது. உங்களுக்கு ஒரு பெரிய நபரை, ஒரு மிக சிறந்த நபரை உங்களுக்கு சுட்டி காண்பிக்கிறேன். அவர்தான் பெரியவர், எல்லாவற்றை விட பெரியவர். அவரை விட்டுட்டு நீங்கள் பின்னால் போகக்கூடாது என்பதை அவர் சுட்டி காண்பித்து கொண்டு சொல்கிறார். இந்த நிருபத்தில் மிக பெரிதான ஒரு கருத்து என்னவென்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவின் மேலாண்மை,
அவர் பெரியவர் என்கிறதான அந்த காரியத்தை எடுத்து கூறக்கூடிய ஒரு நிருபம்தான் எபிரேயர்கள் நிருபம். 1வது அதிகாரத்தில் சொல்கிறார், இயேசு அவர் தீர்க்க தரிசிகளை விட மேலானவர். 2வது அதிகாரத்தில் சொல்கிறார், இயேசு தேவ தூதர்களை விட மேலானவர். 3வது அதிகாரத்தில் சொல்கிறார், இயேசு மோசேயை விடவும் அவர் பெரியவர். 4வது அதிகாரத்தில் சொல்றாரு, இயேசு யோசுவாவை விட பெரியவர். 5, 6, 7 அதிகாரங்களில் அங்கே சொல்கிறார், இயேசு ஆரோனை விடவும் பெரியவர். அதுக்கப்புறமா 8வது அதிகாரத்தில் சொல்றாரு, இயேசு பழைய ஏற்பாட்டு உடன்படிக்கை காலம் அவர் பெரியவர், அதை விட பெரியவர் என்று அங்கே சொல்லுகிறார். 9வது அதிகாரத்தில் ஆசிரியர் கூறுகிறார், இயேசு தேவாலயத்தை விட பெரியவர். 10வது அதிகாரத்தில் அங்கே ஆசிரியர் கூறுகிறார், இயேசு பழைய ஏற்பாட்டில் அதாவது தேவனுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா பலிகளை விடவும் அவர் பெரியவர் என்று அங்கே வாசிக்கிறோம். அவ்வளவு சொல்லி அவர் நிப்பாட்டல. 11, 12, 13 அந்த அதிகாரங்களில் எல்லாம் ஆசிரியர் இயேசுவை சுட்டி காண்பித்து அவருக்காக வாழ வேண்டும் என்கிறதான ஒரு பெரிய போதனையை கொடுக்கிறார். அதுக்கு என்ன சொல்கிறார்? 11வது அதிகாரத்தில் சொல்றாரு, உங்களுக்கும் எனக்கும் மிக விருப்பமாக நெருக்கமாக தேவையான ஒன்று மிக பெரிய விசுவாசம். 12வது அதிகாரத்தில் சொல்றாரு, அவர் சொல்றாரு உங்களுக்கும் எனக்கும் இருக்க வேண்டிய மிக பெரிய நம்பிக்கை குறித்து சொல்றாரு. 13வது அதிகாரத்தில் சொல்றாரு, உங்களுக்கும் எனக்கும் இருக்க வேண்டியதான கிறிஸ்தவ அந்த நடைமுறை வாழ்க்கையில தேவையான அன்பை குறித்து சொல்றாரு. இவைகளை எல்லாம் சுட்டி காண்பித்து சொல்றாரு, இந்த பெரிய ரட்சிப்பு ஆண்டவர் இந்த உலகத்திற்கு தந்ததான இந்த பெரிய ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருந்தா நீங்களும் நானும் தண்டனைக்கு தப்பி செல்ல மாட்டோம் என்கிறதான பெரிதான வார்த்தையை இந்த இடத்துல ஆசிரியர் அவர் எடுத்து கூறுகிறார். எபிரேயர் 2வது அதிகாரம் 4வது வசனத்தில் நான் வாசித்தது என்ன பிரியமானவர்களே, இந்த உலகத்திற்கு தேவன் கொடுத்த பெரிய ரட்சிப்பை அவருடைய வார்த்தையை குறித்து கவலை அற்றிருந்தால் தண்டனைக்கு ஒரு காலம் தப்பி செல்ல மாட்டார்கள் என்று அன்றைக்கு கூறின அதே வார்த்தை இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கக்கூடிய உங்களுக்கும் இந்த ஒலிபெருக்கியின் வாயிலாக கேட்டுக்கொண்டிருக்கக்கூடியதான இந்த தெற்றி விளையில் வாழக்கூடியதான தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்கள் அனைவருக்கும் சொல்றாரு, இந்த வார்த்தையை ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருந்தால் தண்டனைக்கு நாம் தப்பி செல்ல மாட்டோம் என்று அங்கே கூறுகிறார். அதனால இந்த எச்சரிப்பின் செய்தியை நாம் ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கொள்ளலாம். தேவன் ஒரு பெரிய தண்டனை வைத்திருக்கிறார். அந்த தண்டனைக்கு தப்பி செல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த ரட்சிப்பின் செய்தியை நாம கேட்கணும். ஆண்டவர் கூறுகிற வார்த்தையை நாம கேட்கணும். நேற்றைய தினம் ஆண்டவர் அவர் மிக வல்லமையாக பேசினார். நாளைய தினமும் ஆண்டவர் பேசவிருக்கிறார். இன்றைக்கும் அவர் பேச இருக்கிறார். எதை குறித்து? இந்த பெரிய ரட்சிப்பை குறித்து பேச இருக்கிறார். ஏன் இந்த இடத்துல ஆசிரியர் இந்த ரட்சிப்பு பெரிதான ரட்சிப்பு என்று கூறுகிறார்? அதுக்கு காரணம் இருக்கிறது பிரியமானவர்களே. ஏனென்றால் இந்த உலகத்தை நேசித்து உலகத்தை அவர் ரொம்ப நெருக்கமாக விரும்பினதான இந்த தேவன் உலகத்தில் உள்ளதான மனிதர்களுக்கு இந்த ரட்சிப்பை தந்திருக்கிறார். அந்த தேவன் பெரியவர். அதனால இந்த ரட்சிப்பு பெரிய ரட்சிப்பு என்று வேதத்திலிருந்து அறிந்து கொள்ள முடிகிறது. இந்த தேவன் எப்பேற்பட்டவர்? அவர் பெரியவர். பிரியமானவர்களே, வாசியுங்கள் சங்கீதங்களின் புத்தகம் 145 அதனுடைய 3வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 145வது சங்கீதம் அதனுடைய 3வது வசனம் வாசியுங்கள். அங்கே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். மிகவும் புகழப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். தேவன் அவர் பெரியவர், கர்த்தர் அவர் பெரியவர். இந்த உலகத்தில் புகழ வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு நபர் மட்டும்தான் இருக்கிறார், பெரியவரான கர்த்தர், பெரியவனான தேவன். அவரை மட்டும்தான் புகழ வேண்டும். அல்லாமல் தன்னைத்தான் புகழ்ந்து கொண்டு அவனுடைய படிப்பை, பட்டத்தை, உலகத்திலுள்ளதான செல்வத்தை, உலகத்திலுள்ளதான நபர்களை அல்ல புகழ வேண்டியது. இந்த உலகத்தை நேசித்த, உலகத்தை காக்கிறதான, உலகத்தை படைத்த தேவன் அவர் பெரியவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, யோபுவின் புத்தகத்தில் இப்படியாக இந்த தேவனை குறித்து யோபு சொல்றாரு. 36வது அதிகாரம் 26வது வசனத்தை நாம் வாசித்தால் அங்கே யோபு இப்படியாக சொல்கிறார், இதோ தேவன் மகத்துவம் உள்ளவர், நாம் அவரை அறிய முடியாது, அவருடைய வருஷங்களின் இலக்கம் ஆராய்ந்து முடியாது, அவர் மேலானவர்,
அவர் பெரியவர். அவரை ஆராய்ச்சி செய்யக்கூடியது மிக கஷ்டமான ஒரு காரியம். அப்பேற்பட்ட பெரிய தேவனை குறித்து யோபு சொல்லி இருக்கிறாரு. அதே அதிகாரம் 22வது வசனத்தை வாசித்தால் அந்த தேவனை குறித்து சொல்றாரு, தேவன் மட்டும் அல்ல பெரியவர், அவருடைய வல்லமை அது உயர்ந்திருக்கிறது. தேவன் வல்லமையில் உயர்ந்திருக்கிறார் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, அது மட்டுமல்ல, 95வது சங்கீதம் 3வது வசனத்தை வாசித்தால் அங்கு இப்படியாக வாசிக்கிறோம், கர்த்தரோ மகாதேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகா ராஜாவாக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்திலே தேவர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள், அப்படிப்பட்ட தேவன் இருந்தால், அப்படி தேவர்கள் இல்லை, அப்படிப்பட்ட தேவர்கள் இருக்கிறார் என்று சொன்னால், அவர்களை விட நம்முடைய தேவன், நாம் ஆராதிக்கக்கூடிய தேவன், அவர் பெரியவர் என்று வேதம் கூறுகிறது. பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட உயர்ந்த பெரிய, அதாவது இந்த உலகத்தை எல்லாம் படைத்த அந்த கடவுளை நாம் ஆராதிக்கின்றோம். அந்த பெரிய தேவன், அவர் உயர்ந்தவர், அவர் பெரியவர். இதை குறித்து எது கூறுகிறது? ஏன் அப்படி நாம் அதை நம்புகிறோம்? இந்த பெரிய தேவனை குறித்து வெளிப்படுத்தி இருக்கிறது கர்த்தருடைய வேதம். கர்த்தருடைய வேதத்தின் வாயிலாகத்தான் இந்த பெரிய தேவனை அறிந்து கொள்ள முடியும். பிரியமானவர்களே, உங்களுக்கு என்னுடைய பெயர் உங்களுக்கு தெரியும். என்னது? சிபி விஸ்வநாதன். எப்படி உங்களுக்கு தெரியும்? அது வெளிப்படுத்தப்பட்டது. இங்கே ஒருவர் அதை கூறினார். அப்படி சொன்ன போது நீங்கள் தெரிந்திருக்கிறது உங்களுக்கு. ஏன்னா அது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நான் எங்கிருந்து வந்திருக்கிறேன் அது உங்களுக்கு தெரியும். எப்படி? அது ஒருவர் கூறியிருக்கிறார், வெளிப்படுத்தி இருக்கிறார். இனி அது மட்டுமல்ல, என்னை குறித்து அநேக காரியங்கள் இருக்கிறது, அது உங்களுக்கு தெரியாது. ஏன்? அதை உங்களுக்கு நான் சொல்லலை, அதை நான் வெளிப்படுத்தவில்லை. அப்படியே வேதத்தில் தேவனை குறித்து அறிய வேண்டிய காரியங்கள் எல்லாம் அது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அது மட்டும் நாம் தெரிந்தால் போதும். இந்த வெளிப்பாட்டிற்கு பேர்தான் வேத புத்தகம், ஜீவனுள்ள வார்த்தை. இது வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை. தேவனை குறித்து அறிந்து கொள்ள வேண்டிய எல்லா காரியங்களும் வேத புத்தகத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு சிலர் இந்த வேத புத்தகம் அவங்களுக்கு பிடிக்காது, அவங்க வெறுக்கிறாங்க. இந்த வேதம் சரியில்லைன்னு சொல்றாங்க. இந்த வேதத்தை அழிப்பதற்காக எல்லாம் சரித்திரத்தில் அநேகர் முயற்சி செய்தாங்க. பெரிய பெரிய பேர் அரசாங்கங்கள், பேர் அரசர்கள், அது மட்டுமல்ல நாத்திகர்கள், இவங்க எல்லாம் முயற்சி செஞ்சாங்க. அவங்க அழிந்து போனாங்க. இப்படிதான் 17ஆம் நூற்றாண்டுல பிரெஞ்சு என்கிறதான இடத்துல வால்டேர் என்கிறதான ஒருவர் வாழ்ந்தார். நாத்திகர், தத்துவ சிந்தனையாளர். இவர் சொன்னாரு, நான் வாழக்கூடிய இந்த நாள்ல இருந்து ஏறக்குறைய 100 வருடத்துல இந்த வேத புத்தகம் உலகத்தில் இருக்காதுன்னு சொன்னாரு. சவால் போட்டாரு. இந்த வேத புத்தகத்தை 100 ஆண்டுகளுக்கு அப்புறமாக நீங்க பார்க்கணும்னா அருங்காட்சியகத்தில் போகணும்னு சொன்னாரு. என்ன நடந்தது தெரியுமா உங்களுக்கு? அதை சொன்ன 10 வருடத்துல அவர் இறந்து போனார், அவர் மரித்து போனார். அது மட்டுமல்ல, அவர் மரித்த 50வது வருடம் அவர் வாழ்ந்ததான வீட்டை ஜெனீவா பைபிள் சொசைட்டி அதை வாங்கி அந்த வீட்டில் இந்த வேத புத்தகத்தை அச்சடித்து வெளியிட துவங்கினார்கள். அவருடைய வீடு வேத புத்தகம் அச்சடிக்கக்கூடிய வீடாக மாறினது. வேத புத்தகம் அது ஜீவனுள்ள வார்த்தை. எபேசியர் 4வது அதிகாரம் 12வது வசனத்தில் எப்படியா வாசிக்கிறோம்? வேதம் என்ன சொல்லுகிறது? தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையும் உள்ளது. God's word is a living word, is powerful. God's word, கர்த்தருடைய வார்த்தை அது ஜீவனுள்ள வார்த்தை, அது ஜீவிக்கிற வார்த்தை, அது மற்றவர்களை உயிர்த்தெழ வைக்கக்கூடிய வார்த்தை. உலகத்தில் இந்த வார்த்தையை வேதத்தை அழிக்கணும்னு நினைத்தவங்கெல்லாம் அழிந்து போனாங்க. ஆனா கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கும் அது ஜீவிக்கிறது பிரியமானவர்களே, வாழ்கிறது பிரியமானவர்களே. அந்த வார்த்தை சொல்லுது, என்ன சொல்லுது? தேவன் இருக்கிறார், தேவன் ஒருவர் இருக்கிறார். எப்பேற்பட்ட தேவன்? பெரிய தேவன், வல்லமையுள்ள தேவன், மகத்துவம் உள்ள தேவன், உன்னதமானவர். இந்த உலகத்தில் அவர் இருக்கிறார். ஆனா ஒரு கூட்டம் ஆளுங்க சொல்றாங்க, தேவன் இல்லை. தேவனை நீ பார்த்திருக்காயா? தேவன் இல்லை, கடவுள் இல்லை என்று சொல்லி நடக்கிறாங்க. எதுக்காக? அவங்களுக்கு யாருக்கும் பயப்படுகிறதுன்னு சொல்லுது பிடிக்காது. கணக்கு போதிப்பிக்கணும்னு சொல்லக்கூடியது அவங்களுக்கு பிடிக்காது.
அதனால யாருக்கும் பயப்படாம எதையும் செய்யணும்னு சொல்லி இந்த உலகத்துல சவால் விட்டு கொண்டு அநேகர் வாழ்கிறாங்க. சொல்றாங்க தேவன் இல்லை என்று சொல்றாங்க. அவங்களுக்கு பணம் இருக்கிறது, பட்டம் இருக்கிறது, பதவி இருக்கிறது, ஆடம்பரமான வாழ்க்கை இருக்கிறது, உல்லாச வாழ்க்கை இருக்கிறது. இவைகளை எல்லாம் வைத்துக்கொண்டு சொல்றாங்க இதுதான் சொர்க்கம், இதுதான் நரகம், இதுதான் பரலோகம், இங்கதான் எல்லாம், இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நடக்கிறாங்க. இப்படித்தான் இன்னொரு நாத்திகர், அவர் சரித்திரத்தில் வாழ்ந்தார். 1880 ஆண்டு வாழ்ந்ததான ஒரு நாத்திகனாகிய மனிதன். அவனுடைய பெயர் இப்படி, ஃப்ரெடரிக் நீஷே என்கிறதான ஒருவர் நாத்திகன் வாழ்ந்தான். அவன் என்ன செய்ய சொன்ன தெரியுமா உங்களுக்கு? ஒரு நாள் தெரு ஓரத்தில், சாலை ஓரத்தில் இருக்கக்கூடிய சுவர்களில் ஒரு சுவரொட்டியை ஒட்டினான். என்ன ஒட்டினான்? தேவனுக்கு கண்ணீர் அஞ்சலி, தேவன் மரித்தார், தேவன் இறந்து விட்டார் என்று சொல்லி தெரு ஓரங்களில் இருக்கக்கூடிய சுவர்களில் சுவரொட்டிகளை அவன் ஒட்டினான். அடுத்த நாள் ஆட்கள் பார்த்தார்கள், கேட்க ஆரம்பித்தாங்க, ஏன் ஐயா இப்படி நீங்க செஞ்சீங்க? சொன்னாரு, தேவன் இல்லப்பா, தேவன் மரித்துட்டாரு, தேவன் ஒருவர் இல்லை, உங்களுக்கு என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்று சொல்லி அவர் சொல்ல ஆரம்பித்தார். அந்த ஒரு தவறான சிந்தனையை அந்த ஜனங்கள் மத்தியில் போட்டான். என்ன நடந்தது தெரியுமா? அது சொல்லி சொன்ன 10 ஆண்டுகள் முடிந்த பொழுது தேவன் கொடுத்த மூளையை வைத்து தேவன் இல்லை என்று கூறின அதே மூளை 10 ஆண்டுல செயலிழந்து போனது. அவன் மெண்டலாக மாறினான், பேதையாக, புத்தியின்மையினால் ஒரு முட்டாளாக, ஒரு மெண்டலாக, மனநிலைமை இழந்தவனாக அவன் மாறினான். பிரியமானவர்களே, 10 ஆண்டுல மரித்து போனான். தேவன் மரித்து போனார், தேவன் இறந்து விட்டார் என்று சொன்ன ஃப்ரெடரிக் நீஷே இந்த உலகத்திலிருந்து மாற்றப்பட்டார். தேவன் வாழ்கிறார், தேவன் இருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் பெரியவரான தேவன். 14வது சங்கீதம் 1வது வசனத்தை நீங்க வாசித்தால் அங்க என்ன வாசிக்கிறோம்? சீக்கிரம் அதை வாசிக்கலாம். 14வது சங்கீதம் 1வது வசனம். தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். தேவன் இல்லை என்று யார் சொல்றான்? பட்டங்களை படித்தவன், சினிமா நட்சத்திரம், பெரிய பெரிய பதவியில் இருக்கக்கூடியவங்க, அவங்க சொல்றாங்க. பைபிள் சொல்றது அவங்க யாரு? முட்டாள்கள், மதிகேடன், புத்தி இல்லாதவன் சொல்றான் தேவன் இல்லை. பிரியமானவர்களே, தேவன் இருக்கிறார், அவர் பெரியவர், அவர் உன்னதமானவர், அவர் பெரியவர், அவர் நம்மை நேசிக்கக்கூடியவராயிருக்கிறார். அந்த தேவன் எல்லாவற்றையும் பார்க்கக்கூடியவர். நீங்கள் ரகசியத்தில் செய்து கூட்டக்கூடிய, செய்து காண்பிக்க, செய்து கொண்டிருக்கக்கூடிய பாவங்களை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். எல்லாம் அவருக்கு தெரியும், எல்லா இடங்களிலும் அவர் இருக்கிறார். அவர் பெரியவர். பிரியமானவர்களே, அந்த தேவனுக்கு மறைவாக நமக்கு எதுவுமே செய்ய முடியாது. பிள்ளைகளுக்கு மறைவாக, பெற்றோர்களுக்கு மறைவாக, கணவனுக்கு மறைவாக மனைவி, மனைவியை மறைத்து கணவன் என்னென்னமோ செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த தேவன் ஒரு நாள் இவைகளை எல்லாம் வெளியரங்கமாக கொண்டு வரவிருக்கிறார். பிரியமானவர்களே, அந்த கடவுள் இந்த உலகத்தை எல்லாம் படைத்தவராக இருக்கிறார். ஒரு புத்தகத்துக்கு என்ன இருக்கணும்? புத்தகத்தை எழுதின ஆசிரியர் இருக்க வேண்டும். ஒரு கடிகாரத்திற்கு அந்த கடிகாரத்தை நிறுவின, அந்த உருவாக்கின ஒருவர் இருக்க வேண்டும். அதே போல ஒரு மண் பானையை நாம் எடுத்துக்கொண்டால் அந்த மண் பானையை வணைந்த ஒரு குயவன் இருக்க வேண்டும். இந்த உலகத்தை பாருங்கள், இந்த உலகத்தை அழகாக படைத்த தேவன் இருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் பேசினார், எல்லாம் உருவானது. தேவன் பேசக்கூடியதான கடவுள், நம்முடைய கடவுள். அவர் பேசக்கூடியவர், அவர் பேசினார். ஆதியாகமம் 1வது அதிகாரத்தில் அவர் பேசினதை பார்க்கிறோம். என்ன பேசினார்? 1வது நாள் அவர் பேசினார், வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். வெளிச்சம்
வெளிச்சம் உண்டாயிற்று. இரண்டாவது நாள் அவர் பேசினார். என்ன பேசினார்? அவர் சொன்னார், ஆகாய விரிவு உண்டாக கடவுதுன்னு சொன்னார். ஆகாய விரிவு உண்டானது. மூன்றாவது நாள் அவர் பேசினார். என்ன பேசினார்? வெட்டாந்தரை உண்டாக கடவுது. தண்ணீர் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு இடத்துல கூடுவதற்காக சேர்வதற்காக சொன்னார். வெட்டாந்தரைக்கு பூமி என்று பெயரிட்டார். சேர்ந்ததான தண்ணீர் கூட்டத்திற்கு கடல் என்று பெயரிட்டார். நான்காவது நாள் ஆண்டவர் பேசினார். சூரிய சந்திர நட்சத்திரங்கள் வானத்தில் உண்டாக கடவுது சொன்னார். அது உண்டாயிற்று. அது மட்டுமல்ல, ஐந்தாவது நாள் வானில் பறக்கக்கூடிய பறவைகள், தண்ணீரில் நீந்தக்கூடிய மீன்வாழ் உயிர்வாழ் ஜந்துக்கள் உருவாக கடவுது சொன்னார். உருவாயிற்று. ஐந்தாவது நாள் காட்டில மிருகங்கள் உருவாக கடவுள் சொன்னார். அது உண்டாயிற்று. நாட்டில மிருகங்கள் உருவாக கடவுள் சொன்னார். உண்டாயிற்று. ஊரும் பிராணிகளை படைத்தார். அதுக்கப்புறமாக என்ன நடந்தது தெரியுமா? மனிதனை படைத்தார். மனிதனை படைத்தார். எப்படி படைத்தார்? மண்ணினால அவர் என்ன செய்தார்? உருவாக்கினார், வடிவமைத்தார். அழகாக படைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, மனிதனை அழகாக படைத்திருக்கிறார். அதுதான் அடுத்ததாக சொல்லவிருக்கிறேன். ஏன் இந்த ரட்சிப்பு பெரிய ரட்சிப்பு? ஒன்று, இந்த ரட்சிப்பை உலகத்திற்கு தந்த தேவன் பெரியவர். இரண்டாவது, இந்த ரட்சிப்புக்கு யாருக்கு தேவையோ அந்த மனிதர்கள் அவர்கள் சிறந்தவர்கள். Man is great. God specially and wonderfully created the human being. இந்த உலகத்தில் உள்ளதான மனித இனத்தை ஆண்டவர் சிறந்த முறையில் படைத்திருக்கிறார். அழகாக படைத்திருக்கிறார். உங்களையும் என்னையும் மிக சிறப்பான முறையில் படைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் சிறப்பானவர்கள். மனிதன் யார்? சிருஷ்டிப்பினுடைய மணிமகுடம் என்று சொல்லப்படுகிறது. The crown of creation is the man. கடவுள் எல்லாவற்றையும் அழகாக படைத்தார். அந்த படைத்த படைப்புகள் எல்லாம் யாருக்காக படைத்தார்? அது மனிதனுக்காக படைத்தார். மனிதனுக்காக படைத்தார். உங்களுக்காக, எனக்காக படைத்தார். எல்லாவற்றையும் ஆண்டவர் படைத்தது நமக்காக. மனிதன் விலையேற பெற்றவன். அதைத்தானே நேற்றைக்கு நீங்க கேட்டீங்க. மனிதன் யார்? விலையேற பெற்றவன். பிரியமானவர்களே, அவனுக்கு ஒரு பெரிய விலை இருக்கிறது. He is so precious. தெய்வம் மனுஷனை நிர்மிச்சு. மனுஷன் ஆரானு அவன், he is so valuable. அவன் விலையேற பெற்றவன் என்று வேதம் கூறுகிறது. பிரியமானவர்களே, இந்த உலகம் மனிதனுக்கு விலை தராது. ஒரு பசுமாடு ஆபத்துல விபத்துல மாட்டி இறந்து கிடந்தால் அங்கே பிரச்சனை, அங்கே அடிதடி சண்டை, அங்கே பெரிய யுத்தம் ஒரு பசுமாட்டுக்காக. ஆனா ஒரு மனுஷன் விபத்துல அங்கே உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற மனிதனை அவனை எடுத்து அவனை மருத்துவமனையில் கொண்டு சேர்க்க, அவனுக்கு மருந்து மாத்திரைகளை கொடுத்த, சிகிச்சைகளை கொடுக்க யாரும் இல்லை. என்னையா இந்த உலகம் இப்படி? அப்படிதான் இந்த உலகம். மனுஷனுக்கு தர வேண்டியதான அந்த மதிப்பை, மரியாதையை இந்த உலகம் தரல. ஆனா தேவன் உங்களையும் என்னையும் விலை உள்ளவர்களாக, விலையேற பெற்றவர்களாக, உயர்ந்தவர்களாக, சிறந்தவர்களாக ஆண்டவர் படைத்திருக்கிறார். தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள். ஆண்டவரே, என்னை அழகாக படைத்திருக்கிறீர். ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஐயோ இந்த உலகத்தில் யாருக்கும் என்ன பிடிக்கல, யாருக்கும் என்ன வேண்டாம், ஐயோ என்ன நேசிக்க, என்னை நடத்த, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை என்று என்கிறதான எண்ணத்தில் அநேகர் இருக்காங்க. அன்பான சகோதரனே, சகோதரியே, யாரும் இல்லை என்று நீ சொல்லுகிறாயா? அப்படிப்பட்ட கவலையில் இருக்காயா? ஆண்டவருக்கு நீ வேண்டும். நீ ஆண்டவருக்கு விலையேற பெற்றவன். ஆண்டவருக்கு நீ விலையேற பெற்றவள். ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார். ஆண்டவருக்கு உன்னை குறித்ததான எல்லாம் தெரியும். என்னை புரிந்து கொள்ள யாராவது இருக்காங்களா என்று நீங்க ஏங்கி தவிக்கிறீங்களா? ஒருவர் உங்களை நன்றாக புரிந்திருக்கிறார். அவருக்கு எல்லாம் தெரியும். பிரியமானவர்களே, ஆனா பிரச்சனைன்னா நீங்க அவரிடத்துல வரல. அதுதான் பிரச்சனை. ஆண்டவருக்கு உங்களை வேண்டும். நீங்க விலையேற பெற்றவங்க. அது தானே நேற்றைக்கு நாம பார்த்தோம். மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? இந்த உலகத்தை விட விலையேற பெற்றவன் மனிதன். விலை உள்ளவனாக ஆண்டவர் படைத்தார். அது மட்டுமல்ல, வாசியுங்கள் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசியுங்க. அங்கேயும் சொல்லப்பட்டிருக்கிற நாம விலையேற பெற்றவங்கன்னு நாங்கள் வாசிக்கிறோம். வாசிங்களேன்.
ஆதியாகமம் 1வது அதிகாரம் அதனுடைய 28வது வசனத்தை வாசிங்க. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். நான் சொன்னேன், மனுஷன் யாரு? சிறந்தவன், உயர்ந்தவன். இந்த வசனமே சொல்லுது. ஆண்டவர் மனுஷனை படைச்சிட்டு என்ன செஞ்சாரு தெரியுமா? என்ன செஞ்சாரு? பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தணும். எதை கீழ்ப்படுத்தணும்? எதை கீழ்ப்படுத்தணும்? சமுத்திரத்தில் உள்ளதான மச்சங்கள், அதே போல பூமியில நடமாடக்கூடிய சகல ஜீவஜந்துக்கள், இவைகளை நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள். மனுஷன் எல்லாவற்றையும் ஆளுகை செய்யணும் ஆண்டவர் படைச்சாரு. அப்ப மனுஷன் யாரு? he is the king of the universe. he should be. அவன் இந்த உலகத்தை ராஜாவாக ஆளுகை செய்கிறவனாக தேவன் படைச்சிருக்காரு. பசு மாடு விட மனுஷன் விலையேற பெற்றவன், பாம்பை விட மனுஷன் விலையேற பெற்றவன், யானையை விட மனுஷன் விலையேற பெற்றவன். இந்த உலகத்துள்ளதான எல்லா மிருகங்களையும் அடக்கி ஆளுகை செய்யணும், கீழ்ப்படுத்த வேண்டும். அது மனுஷனுக்கு தேவன் தந்ததான பெரிய ஒரு காரியம். மனுஷன் மிருகங்களை விட மேலானவன் அல்லாம மனுஷன் மிருகங்களிலிருந்து தோன்றினவன் கிடையாது. குரங்கிலிருந்து மனுஷன் தோன்றல. குரங்கிலிருந்து மனுஷன் தோன்றினான்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க. ஆனா அது சத்தியம் கிடையாது, உண்மை கிடையாது. நமக்கு தெரிந்த ஒரு காரியம், எந்த குரங்குமே வீடு கட்டுறதுக்கா நீங்க பார்த்தது கிடையாது. ரைட்? ஏதாவது குரங்கு வீடு கட்டுதா? இல்ல. ஏதாவது குரங்கு இங்கே வந்து வசனத்தை கேட்க வந்திருக்கா? இல்ல. அது வராது, அது வீடு கட்டாது. மனுஷன் அதிலிருந்து பிறந்தவன் கிடையாது, அதிலிருந்து பரிணாமத்தினுடைய அந்த வளர்ச்சி நிமித்தமாக தோன்றினவன் கிடையாது. தேவன் நம்மை உருவாக்கி இருக்கிறார், அழகாக வடிவைத்து இருக்கிறார். தேவனுக்கு நன்றிகளை கூறுங்கள். அந்த மனுஷன் அவன் சிறந்தவன். இதை பற்றி பேசிட்டே போகலாம், ஆனா நமக்கு நேரம் இல்லாதனால முன்னால போகலாம். ரட்சிப்பு, பெரிய ரட்சிப்பு ஒன்று. அதனுடைய காரணம் என்ன? உலகத்துக்கு ரட்சிப்பை தந்த தேவன். சொல்லுங்களேன், தேவன் பெரியவர். 2, இந்த ரட்சிப்பை அனுபவிக்கக்கூடியதான மனுஷன் அவனை சிறப்பான முறைமையில், ரொம்ப மிக உயர்ந்ததான முறைமையில் ஆண்டவர் படைச்சிருக்காரு. அதனால ரட்சிப்பு பெரியது. ஆனா 3வது காரியம், மனுஷன் இன்னைக்கு இந்த சிறந்தவனாக மிக உயர்ந்தவனாக ஆண்டவர் படைச்சிருந்தாலும் இன்னைக்கு ரொம்ப சீர்கட்டு போயிருக்கான். ரொம்ப கொடூரமான முறைமையில மனுஷன் அவன் ஒருவருக்கொருவர் அவன் அப்படி நடந்து கொள்ளுகின்றான். இந்த சீர்கேடான நிலைமைக்கு காரணம் என்ன? பாவம். அதுதான் 3வது காரியம். ஏன் ரட்சிப்பு பெரியது? ஏன்னா பாவம் அது கொடூரமானது. பாவம் அது ரொம்ப ரொம்ப கேடானது. பாவம் மனுஷனை அது கீழ்ப்படுத்தி கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அந்த பாவம் அது மிகப்பெரிய கொடூரமான நிலைமையில் இருப்பதனால ரட்சிப்பு பெரியதாக இருக்கிறது. நேற்று தினம் வாசித்ததான் அதே வசனம் நாம் வாசிக்கலாம். ஏசாயா 59வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்களேன். ஏசாயா 59 2வது வசனம். ஏசாயா தீர்க்கதரிசி இந்த பாவத்தை குறித்து, அக்கிரமத்தை குறித்து சொல்றாரு. இப்படியாக சொல்றாரு. ஏசாயா 59 2வது வசனம். உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. யார் பிரிவினை உண்டாக்குறது? யார் அப்படி பிரித்தது? பாவம். யாருடைய பாவம்? உங்களுடைய பாவம். அது மனிதனை தேவனிடத்திலிருந்து பிரித்திருக்கிறது. பிரிவு வந்திருக்கிறது, ஒரு டிவிஷன் வந்திருக்கிறது. இன்னைக்கு எல்லா இடங்களிலேயும் பிரிவு உண்டு பண்ணக்கூடியது இந்த பாவமாக இருக்கிறது. குடும்பத்திலே பிரிவு, கணவன் மனைவி அவர்களுக்கிடையே அன்பில்லை. ஏன் காரணம்? பாவம். ஒரே வீட்டில் ஒரே கட்டில தான் படுத்திருக்காங்க, ஒரே வீட்டில் தான் இருக்காங்க. அவங்க ஒருவருக்கொருவர் பேசுறது வாட்ஸ்அப் மூலமாக. சாப்பிடுறதுக்காக வருது சொன்னா வாட்ஸ்அப்ல இப்ப சொல்றாங்க சாப்பாடு ரெடி, டேபிள் இருக்கு, எடுத்து சாப்பிடுன்னு சொல்லி. அவங்களிட பிரிவு இருக்கிறது. பாவம். விவாகரத்து, டைவர்ஸ் அது ரொம்ப சர்வ சாதாரணமாக மாறினது. பிரிவு, பாவம்.
இன்னைக்கு இந்த விவாகரத்து செய்யாமலேயே விவாகரத்து போலத்தான் வீட்டில் வாழ்றாங்க. பிரிவு ஏன் பாவம், கொடூரமானது. பிள்ளைகள் பெற்றோர்களிடையே பிரிவு இருக்கிறது. பிள்ளைகள் பெற்றோர்களை நேசிப்பதில்லை. அவர்களை நன்றாக வளர்த்தி சாப்பாடு கொடுத்து சிறு வயதில் வீழக்கூடிய தருவாயில எடுத்து நிறுத்தி அவர்களுக்கு நோய் நொடிகள் வரக்கூடிய நேரத்தில் எடுத்து மருத்துவமனையில் கொண்டு சென்று அவர்களுக்கு சரியான நேரத்தில் சரியான சிகிச்சை எல்லாம் கொடுத்த பெற்றோர்கள். இந்த பிள்ளைகள் வளர்ந்தால் பெற்றோர்களை கவனிக்கிறது கிடையாது, பெற்றோர்களை நேசிக்கிறது கிடையாது, பெற்றோர்களுக்கு கொடுக்க வேண்டிய காரியங்களை செய்கிறது கிடையாது. ஏன்? பிரிவு, பாவம். இதுதான் உலகம். பாவம் கொடூரமானது. இப்பேற்பட்ட நிலைமையில இன்னைக்கு அநேக பெற்றோர்கள் அப்படிப்பட்ட நிலைமையில அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள். அருமையான சகோதர சகோதரிகளே, நீங்கள் உங்களுடைய பெற்றோர்களை இப்படி செய்வீர்களே ஆனால் நீங்க நினைத்துக் கொள்ளுங்க, உங்க பிள்ளைகளும் உங்களுக்கு அப்படிதான் செய்யும். தேவன் நீதி உள்ளவர். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை தான் அறுப்பான். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதுதான் கொய்யக்கூடியவனாக, அறுக்கக்கூடியவனாக, அந்த பலனைத்தான் பெற்றுக்கொள்ள வரக்கூடியவனாக இருக்கிறான். கவனியுங்கள், ஆண்டவர் நீதி உள்ளவர். பாவம் ரொம்ப கொடூரமானது. வேதம் என்ன கூறுகிறது? உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கு நடுவாக பிரிவினை கொண்டு வந்திருக்கிறது. மனிதனை தேவனிடத்திலிருந்து பிரித்தது, மனிதர்களுக்கிடையும் பிரிவினை வருகிறது. பிரியமானவர்களே, ஏதேன் தோட்டத்தில் நடந்த ஆரம்பித்ததான அந்த ஒரு காரியம், அந்த துவக்கம், அந்த பிரிவு எப்படி? ஏதேன் தோட்டத்தில் தேவனுமாக அழகாக பேசி ஒன்றாக உல்லாசமாக இருந்ததான ஏதேன் தோட்டம் பாவம் வந்த பொழுது மனிதனை அதிலிருந்து பிரிக்கப்பட்டது. பிரியமானவர்களே, எப்படி பாவம் பிரவேசித்தது? தேவன் கொடுத்ததான கற்பனையை அந்த இடத்துல மீறினா. பாவம்னு சொன்ன என்ன? 1 யோவான் 3வது அதிகாரம் 4வது வசனம் வாசித்தா, 1 யோவான் 3வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்தால் இங்க இப்படியாக வாசிக்கிறோம்: பிரமாணத்தை மீறுகிறது பாவம். The transgression, unlawfulness is sin. ஆண்டவர் கூறினதான வார்த்தை, ஆண்டவர் தந்தான பிரமாணம், அதை மீறினால் அது பாவம். ஆண்டவர் சொல்றதான அந்த ஒரு பவுண்டரி, அதை தாண்டின அது பாவம். ஆண்டவர் வைத்திருக்கக்கூடியதான ஸ்டாண்டர்ட், அதை நீங்க கிராஸ் பண்ணினா பாவம். அதை கிராஸ் பண்ணது யாரு? ஆதாம் ஏவாள். ஆண்டவர் சொன்னாரு, நீ இதை புசிக்க கூடாதுன்னு சொன்னாரு. எதை செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்களோ அதை செய்வதற்கு எல்லாருக்கும் விருப்பம், அப்படித்தானே? எதை செய்யணும்னு சொல்றாங்களோ அதை செய்ய யாருக்கும் விருப்பம் கிடையாது. சொல்றதை செய்ய மாட்டாங்க, செய்யாததை செய்வாங்க, ரைட்? சொல்லாததை செய்வாங்க. மனிதனுடைய சுபாவம். மனிதனை பாவம் பிரித்து கொண்டே இருக்கிறது. அந்த பாவத்தை வளர்த்தாதீர்கள். பாவத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைத்துக் கொள்ளுங்கள். பாவத்தை நேசிக்காதீர்கள். பாவத்திற்கு பால் தேன் கொடுத்து அதை வளர்த்த வேண்டாம். பாம்பை போல கடிக்கும், உங்களை துரத்தி கொண்டிருக்கும், உங்களை விடாது. பாவம் அப்படிப்பட்ட நிலைமையில செயல்பட்டு கொண்டிருக்கிறது. யாரெல்லாம் பாவீங்க? யாரெல்லாம் பாவீங்க? ஒரு சில மட்டும்தான் பாவீங்க, எல்லாரும் பாவிகள் கிடையாது. மனுஷனை பாவின்னு கூப்பிடக்கூடாது, அப்படிதான் ஒரு சில சொல்றாங்க. இப்படி சொல்றாங்க, மனுஷனை பாவின்னு சொல்றதே பாவம்னு சொல்றாங்க. ஹே, ஒரு மாமரம்னு கூப்பிடாம தென்னை மரம் நான் கூப்பிடுறது, ஒரு தென்னை மரத்தை தென்னை மரம்னு கூப்பிடாம அதனை பலாமரம் நான் கூப்பிடுறது. மனுஷனை பாவி, அவனை பாவி என்று தான் வேதம் கூறுகிறது. அப்படின்னா அவன் பாவி. மனுஷன் பாவம் செய்து 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 பாவியாகிறது கிடையாது. அவன் பாவியாக இருப்பதனால் தான் பாவம் செய்கிறான். உலகத்தில் எல்லாரும் பாவம் செய்தார்கள் என்று வேதம் கூறுகிறது. ஒரு சிலர் சொல்றாங்க, நான் பாவம் செய்தது கிடையாது, ஆதாம் ஏவா அவங்க தான் பாவம் செஞ்சாங்க, நான் செஞ்சேனா? இல்லை, ஆதாம் ஏவாள் செய்த பாவத்துக்கு நான் ஏன் தண்டனை அனுபவிக்க வேண்டும்? வேதம் என்ன கூறுகிறது? வாசிங்க, ரோமர் 6:23. இந்த வசனத்தை கேட்டு கேட்டு சலித்து போயிருக்காங்க ஆட்களுக்கு. வசனம் என்ன சொல்லுது? எல்லாரும் பாவம், உங்களுக்கு தெரியும், நிறைய தெரியும். இந்த வசனம் ரொம்ப படிச்சிருக்கீங்க, நீங்க எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறீங்க. ஓகே, கம் ஆன். ரோமர் 6:23 என்ன சொல்லுது?
பாவத்தில் ரோமர் 3:23 என்ன சொல்றது? எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானோம். எல்லாரும், சிறுவர்கள், பிள்ளைகள், குழந்தைகள், பெரியவர்கள், வாலிபர்கள், எல்லாரும் பாவிகள். யார் கூறுக? நான் கூறல, பைபிள் சொல்லுது. யார் பாவிகள்? எந்த மொழி வித்தியாசம் இல்லாமல் எல்லாரும் பாவிகள். கேரளாவில் பிறந்தாலும், தமிழ்நாட்டில் பிறந்தாலும், ஆந்திராவில் பிறந்தாலும், இங்கிலாந்தில் பிறந்தாலும், அமெரிக்காவில் பிறந்தாலும், ஆப்பிரிக்கா தேசத்தில் பிறந்தாலும், எங்கே நீங்க பிறந்தாலும், எந்த ஜாதியாக பிறந்தாலும், எந்த மதத்தில் இருந்தாலும், பைபிள் சொல்லுது எல்லாரும் பாவிகள். All are sinners. എല്ലാവരും പാപികൾ എന്നാണ് ബൈബിൾ പറയുന്നത്. Everyone, they are sinners. அதை நாம நிராகரிக்க முடியாது. ஆதாம் பாவம் செஞ்சப்போ நாம எங்கே இருந்தோம்? இந்த உலகத்தில் உள்ளதான சந்ததிகள், இந்த உலகத்தில் உள்ளதான மனுஷங்க ஆதாமின் சந்ததிகள். ஆதாம் பாவம் செய்த பொழுது நீங்கள் நானும் ஆதாமிற்குள் இருந்தோம். ஆதாம் பாவம் செய்த பொழுது நாமும் அவனோடு கூட சேர்ந்து பாவம் செஞ்சோம். நாம் பாவம் செய்யலன்னு சொல்லக்கூடாது. பைபிள் சொல்லுது எல்லாரும் பாவம் செய்திருக்கிறாங்க. All are sinners. தாவீது என்கிறதான ராஜா சொல்றாரு, என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். In the time of conception you are a sinner. கர்ப்பம் தரிக்கக்கூடிய அந்த இடத்திலிருந்தே நீங்கள் பாவிகள். பாவம் செஞ்சல்ல பாவிகளாக மாறுகிறது. பாவத்திலேயே மனுஷன் பிறக்கிறான். இந்த உலகத்தில் பாவத்தின் செய்கைகளை நாம ஒவ்வொரு நாளும் கண்கூடாக கண்டு கேட்டிருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் செய்தித்தாள், அதே போல செய்திகள் எல்லாம் வரக்கூடியதான தகவல்கள் எப்படி, அதை நாம கேட்கறதுக்கும் பார்க்கறதுக்கும் ரொம்ப வெட்கப்படுறோம். அது ரொம்ப விருப்பமாக கொடூரமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, பாவத்தினுடைய செய்கை, பாவத்தினுடைய செய்கை நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. தனி நபர்களில், குடும்பத்தில் இவைகள் ஒன்றும் இல்லாமல் இருக்கிறார்கள். நிம்மதிக்காக, சமாதானத்திற்காக மனுஷன் என்ன செய்யறான்? மற்ற வழிமுறைகளை கையாளுகிறான். அதற்கு ஊடாக செல்கின்றான். சாராயத்தை அறிந்து பார்க்கிறான். போதை மருந்துகளை பயன்படுத்தி பார்க்கிறான். யாரு? பெரியவங்க மட்டும் அல்ல, பிள்ளைகள் கூட, வாலிபர்கள் கூட. பள்ளிக்கூடத்திலிருந்தே போதை மருந்துகளை அவன் எடுத்து பயன்படுத்துகிறான். ஏன்? பாவம். பாவம். சிறு பிள்ளை பாவமா? பாவியா? சிறு பிள்ளைகளை பாவின்னு சொல்லக்கூடாது. அப்படிதான் ஒரு சிலர் சொல்றாங்க. இல்லை, எல்லாரும் பாவிங்க. ஒரு சின்ன குழந்தை, பச்சிளம் குழந்தை, அது இந்த தரையில தவிழ்ந்து தவிழ்ந்து வரக்கூடியதான நேரத்தில், அங்கே இருக்கக்கூடிய மண்ணை எடுத்து அள்ளி வாயிலே வைக்கக்கூடிய நேரத்தில் தாயானவள் ஓடோடி வந்து அந்த குழந்தையினிடத்தில், ஏ மண்ணை சாப்பிட்டாயா என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த குழந்தைக்கு பேச தெரியாது. செய்கையினால் தலையை ஆட்டி சாப்பிடல் என்று சொல்லும். பொய் சொல்லுது. யாரு சொல்லிக் கொடுத்தது? பொய் சொல்ல யாரு சொல்லிக் கொடுத்தது? பாவியா இருப்பதனால் பொய் சொல்லுது, பாவம் செய்யுது. பிள்ளைகள் பள்ளிக்கூடத்தில் போய் என்ன செய்யறாங்க? போதை மருந்து பிசினஸ் பண்றாங்க. யாரு? பிள்ளைகள். இன்னைக்குள்ள வாலிப சமுதாயம், பிள்ளைகள், அவங்க ரொம்ப கெட்டு போயிருக்காங்க. எல்லா நாட்களிலும் எல்லா காலத்திலும் இருந்துச்சு, ஆனா ரொம்ப அதிகரித்து இருக்கிறது. பாவம். பாவத்தை விடணும்னு விருப்பம் இருக்கிறது, மனசு இல்லை. அது விட்டாலும் என்னை விடுகிறது கிடையாது. ஒரு முறை ஒரு பெரிய வெள்ளப்பெருக்கம் ஒரு இடத்துல வந்தது. இந்த வெள்ளப்பெருக்கத்தில் ஆட்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? அநேக பொருட்கள் மிதந்து வரும். இன்னைக்கெல்லாம் கிடையாது, பண்டு, அதாவது முன்னால் உள்ளதன் நாட்கள். அந்த மிதந்து வரக்கூடிய பொருட்களை எடுப்பதற்காக நீந்த தெரிந்ததான நபர்கள், வாலிபர்கள் அங்கே நீந்தி சென்று அதை பிடித்து கரையில் இழுத்து கொண்டு வருவார்கள். ஒரு முறை ஒருவன் அந்த தண்ணீரில் மிதந்து வரக்கூடியதான பொருட்களை இழுத்து கொண்டு வருவதற்காக வெள்ளப்பெருக்கத்தில் அவன் நீந்தி நீந்தி அந்த பொருளுடைய பக்கத்தில் போனான். அது கருப்பாக இருந்துச்சு. அவன் நினைச்சான் ஏதோ ஒரு பெரிய பொருள், அதை நான் எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போகலான்னு சொல்லி அதன் பக்கத்தில் போனான். அதை கட்டிப்பிடிப்பதற்கு அவன் முயற்சி செய்வதற்கு முன்னால் அந்த கருப்பு அந்த பொருளானது இவனை கட்டிப்பிடித்தது. இவனால் அதை விட முடியல.
கரையில் நின்று கொண்டிருக்க நண்பர்கள் சொன்னாங்க, அதை விட்டுட்டு நீ வா சொன்னா. ஐயா, ஐயோ நண்பர்களே, நான் அதை எப்பவே விட்டுட்டேன். ஆனா அது என்ன விடல, அது ஒரு பெரிய கரடியா இருந்துச்சு. பாவம் இப்படிதான், தொலைவில் இருந்து நோக்கக்கூடியதான நேரத்தில் ரொம்ப அழகாக தோன்றும், ரொம்ப ரொம்ப அதாவது மதுரமுள்ளதாக, இனிப்பாக, ரொம்ப அட்ராக்டிவாக, ரொம்ப ரொம்ப உங்களை கவரக்கூடியதாக தோன்றும். அது பக்கத்தில் போய் அதை நீங்கள் டேஸ்ட் பண்ணி அதை நீங்கள் அனுபவிக்க ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் அதனுடைய விளைவு பிற்பாடு தான் தெரியும். அந்த நேரத்தில் சிந்திப்பீங்க, ஐயோ எனக்கு இது வேண்டாம், இதை நான் விடணும். விட முடியாது. அன்பான சகோதரனே, சகோதரியே, பாவத்தின் பழக்கத்தில் நீ நிற்கிறாயா? அதை நீ விட வேண்டும். அங்கிருந்து நீ வா. பாவம் ரொம்ப கொடூரமானது. பாவத்திலிருந்து ரட்சிப்பதற்காக, பாவத்திலிருந்து விடுதலை செய்வதற்காகத்தான் இயேசு இந்த ரட்சிப்பை தந்திருக்கிறார். பாவம் ரொம்ப கொடூரமானது. பைபிள் சொல்லுது, ரோமர் 6:23, ரொம்ப தெரிந்த வசனம். என்ன வசனம்? ரோமர் 6:23 வசனம். என்ன வாசிக்கிறோம் அங்கே? பாவத்தின் சம்பளம் மரணம். மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தில் பிறந்து பாவத்தில் வாழ்ந்து பாவத்தில் மரித்தால் அவன் போகக்கூடிய இடம் நித்தியமான நரகம். யாருக்கும் அங்கிருந்து யாரையும் விடுதலை செய்ய முடியாது. நித்தியமான நரகம் சம்பளமாக வைத்திருக்கிறது. ஒருவன் காலையில் வேலை செய்ய ஆரம்பிச்சு சாயந்தரம் வேலையை முடிக்கக்கூடிய நேரத்தில் அந்த வேலைக்கான கூலி சம்பளம் கிடைக்கும், அப்படித்தானே? அதே போல நீங்க உலகத்தில் பாவத்தில் பிறந்து பாவத்தில் வாழ்ந்து பாவத்தில் மரித்து போகக்கூடிய நேரத்தில் தேவன் கூலியாக தரக்கூடிய சம்பளம் மரணம், நரகம். மரணம் என்று சொன்னால் பிரிவு. எங்கிருந்து? தேவனிடத்திலிருந்து. தேவனிடத்திலிருந்து நிரந்தரமாக பிரியக்கூடியதான இடம் நரகம். நரகம். இன்னைக்கு சொல்லுவாங்க நரகம் இல்லை, இங்கே தான். இல்லை, நரகம் உண்மை, உண்மையான ஒரு இடம். சில சொல்லுவாங்க, இந்த உலகத்தோடு வாழ்க்கை முடிஞ்சு போகுது. இன்றைக்கு நாம் உண்போம், குடிப்போம், நாளைக்கு நாம் இறந்து போவோம். நீங்கள் என்ன செய்யணும்? லெட் அஸ் என்ஜாய் த லைஃப். வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அடிச்சு பொழிச்சு ஜீவிக்கணும். லோகத்தில் ஜீவிச்சால் இങ്ങനെ வேணும் ஜீவிക്കേണ്ടതിന്. ரைட்? டோன்ட் லீவ் த லைஃப் வித்தவுட் என்ஜாயிங். அதான் அப்படிதான் அவங்க சொல்றாங்க, அப்படிதான் உலகம் சொல்லுது. உலகத்தோடு எல்லாம் முடிவடைந்து போகிறது கிடையாது பிரியமானவர்களே. நேற்றைய தினம் அழகாக அந்த செய்தி சொல்லப்பட்டது. எப்படி? இந்த சரீரம் அல்ல நான், அப்படிதானே? நீங்கள் அல்ல, உங்களுடைய சரீரங்கள் அல்ல நீங்கள். உங்கள் சரீரங்கள் உங்களுடையது. இது என்னுடைய சரீரம், சரீரம் நான் அல்ல. இதற்குள் ஒரு ஆத்துமா இருக்கிறது, விலையேற பெற்றது. ஒரு மனுஷன் மரிக்கக்கூடியதான நேரத்தில் என்ன சொல்லுவோம்? அவன் இறந்து போனான், இறந்து போனான். அழகாக நன்றாக வாழ்ந்தார், நன்றாக இந்த உலகத்தில் எல்லா காரியங்களையும் செய்தார். ஆனா நேற்றைக்கு காலையில் இறந்து போனார். எங்கே போனார்? எங்கே போனார்? இரண்டு இடங்கள், நரகம் அல்லது பரலோகம். பாவத்தின் சம்பளம் மரணம், நித்தியமான நரகம். சாகாத புழு, அணையாத தீ எங்கே இருக்கிறது? சாகாத புழு, அணையாத தீ. ஒரு சில சொல்லுவாங்க, தீயில புழு சாகாதா? பைபிள் சொல்லுது இப்படி. அறிவியலுக்கு முரண்பாடான காரியம். அப்படியா? இன்னைக்கு எரிமலை இருக்கிறதல்லவா, எரிமலை, அதிலிருந்து வெளியே வரக்கூடிய லாவா இருக்கிறதல்லவா. ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி செய்த பொழுது ஒரு சிறிய எடுத்துக்காட்டு தான் சொன்னாங்க. அப்பேற்பட்ட வெப்பத்தின் நடுவில் இருக்கக்கூடியதான லாவா, அதற்குள் பாறை குழம்புக்குள் என்ன இருக்கிறதா? புழுக்கள் இருக்கிறதாக, உயிரோடு இருப்பதற்காக அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இதெல்லாம் ஒரு சின்ன ஒரு உதாரணம், தெளிவுகள் மட்டும்தான். பிரியமானவர்களே, நரகம் இருக்கிறது. பாவத்தில் நீங்கள் மரித்தால் தேவன் உங்களை அனுப்பக்கூடிய இடம் நித்தியமான நரகம்.
அங்கே நீங்களும் நானும் போகக்கூடாது. தேவனுக்கு விருப்பம் அங்கே போகிறது. தேவன் படைத்த, தேவன் அழகாக படைத்த, தேவன் மிக சிறப்பான முறையில் படைத்த மனிதன் அங்கே போகிறது. தேவனுக்கு விருப்பம் இல்லை. நரகத்தை மனிதர்களுக்காக ஆண்டவர் படைக்கவில்லை. பைபிள் சொல்லுது, நரகத்தை ஆண்டவர் உண்டு பண்ணினது சாத்தானுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும், மனிதர்களுக்காக கிடையாது. ஆனா சாத்தான் வஞ்சிக்கிறான், சாத்தான் அவன் ஏமாற்றுகிறான், அவன் பொய் சொல்றான். பொய்களுக்கெல்லாம் பிதா யாரு? சாத்தான். அவன் பொய்யை சொல்லி அன்று ஏதேன் தோட்டத்திலிருந்து இன்று வரைக்கும் ஏமாற்றிக் கொண்டே இருக்கிறான். எல்லாத்தையும் நம்பாதீங்க. மின்னுவதெல்லாம் பொண்ணு கிடையாது, அப்படிதானே? மின்னுவதெல்லாம் பொன் கிடையாது. பார்க்கிறதெல்லாம் சரி என்று நீங்கள் எண்ணக்கூடாது. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அப்படின்னு என்ன? யார் யார் கூறினாலோ அந்த காரியத்தினுடைய உண்மையை ஆராய்ந்து அறிவதுதான் அறிவு. நான் என்ன பேசினாலும், நேற்றைய தினம் இவாஞ்சலிஸ்ட் சாண்டப்பிள்ளை அவர்கள் என்ன சொன்னாலும், நாளைய தினம் பேசக்கூடிய தேவனுடைய ஊழியக்காரர் சொன்னாலும், யார் என்ன கூறினாலும் ஆராய்ந்து பாருங்கள். தேவனுடைய வார்த்தை சத்தியத்தை மட்டும் பிடித்துக் கொள்ள வேண்டும். விடுதலைக்காக சரித்திரத்தில் எல்லாரும் அவர்கள் ஏங்கிக் கொண்டிருந்தார்கள். எங்கிருந்து? நரகத்திலிருந்து, நரகத்திலிருந்து, நித்திய மரணத்திலிருந்து விடுதலைக்காக இந்த உலகத்தில் எல்லாரும் ஏங்கிக் கொண்டிருந்தார்கள். ஏன் ரட்சிப்பு பெரியது? ஒன்று, உலகத்திற்கு தேவன் இதை தருவதனால் அந்த தேவன் பெரியவராயிருக்கிறார். ரெண்டு, யாருக்கு கொடுக்கிறார்? மனிதனுக்கு கொடுக்கிறார். மனிதன் சிறந்தவன், மனிதன் முதன்மையானவன், அவன் உயர்ந்தவன், அதனால் ரட்சிப்பு பெரியது. அடுத்தது, அவனுடைய பாவம் அது கொடூரமானது, அதனால் ரட்சிப்பு பெரியது. மூன்று, ஏன் ரட்சிப்பு பெரியது தெரியுமா? ஏன் பெரியது? பாவத்திலிருந்து, நரகத்திலிருந்து ரட்சிப்பதற்காக உலகத்தில் கடந்து வந்த ரட்சகர் அவர் பெரியவர். அதனால ரட்சிப்பு பெரியது, ரட்சிப்பு பெரியது. நீங்கள் மத்தேயு 12வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்தால் அங்கே மத்தேயு என்கிறதான சுவிசேஷகர் சொல்லுகிறாரு. என்ன சொல்றாரு? இயேசு தேவாலயத்திலும் பெரியவர். அதே அதிகாரத்தில் 41வது வசனத்தை வாசித்தா அங்கே இப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு யோனாவிலும் பெரியவர். 42வது வசனத்தை வாசித்தா அங்கே இப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு சாலோமன் ராஜாவை விட பெரியவர். இயேசு பெரியவர், இயேசு பெரியவர், இயேசு உயர்ந்தவர். இந்த இயேசு உலகத்தில் கடந்து வந்தார். Jesus came to the world. இயேசு லோகத்திலேக்கு கடந்து வந்தோ. அந்த கர்த்தர் இயேசுவானவர் இந்த உலகத்தில் கடந்து வந்தார். எதற்காக வந்தார்? கிறிஸ்தவ மதத்தை ஸ்தாபிப்பதற்காக இயேசு வந்தார். அப்படியா? இல்லை. இயேசு ஒருபோதும் கிறிஸ்தவ மதத்தை ஸ்தாபிப்பதற்காக வரவில்லை. பைபிள் என்ன சொல்லுது? 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 15வது வசனம். 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 15வது வசனம் வாசிங்களே. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் உண்மை. அடுத்தது, எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது உண்மையான வார்த்தை. இயேசு வந்தது எதற்காக? பாவிகளை ரட்சிப்பதற்காக. யார் பாவிகள்? உலகத்திலே உள்ள எல்லாரும் பாவிகள். உங்களையும் என்னையும் ரட்சிப்பதற்காக இயேசுவானவர் இந்த உலகத்தில் கடந்து வந்தார். உலகத்தில் அநேக தேவர்கள் சொல்லப்படுகிறவர்கள் வந்தாங்க. அவங்க பேர் நான் சொல்ல விரும்பல. அவங்க வந்ததெல்லாம் எதுக்காக தெரியுமா? எதுக்காக? பாவிகளை அழிப்பதற்காக வந்தாங்க. அப்படிதான் அவங்க சொல்றாங்க. தீமையை அழிப்பதற்காக உலகத்தில் அவங்க வந்தாங்க, பாவிகளை அழிக்க. இயேசு கிறிஸ்து மட்டுமே, இயேசு கிறிஸ்து என்கிறதான தேவன் கடவுள், அவர் மட்டுமே பாவிகளை நேசித்து அவர்களை நித்தியமான நரகத்திலிருந்து ரட்சிப்பதற்காக வந்தார். அதுதான் இயேசுவை குறித்த தனித்தன்மை. He is so special.
அவர் ரொம்ப விசேஷமானவர். இயேசு உலகத்தில் வந்தார். உலகத்தில் வந்தார். வந்தார் என்று சொன்னால் வருகிறதுக்கு முன்னால் இருந்தார். நான் இங்கே வந்தேன், வருகிறதுக்கு முன்னால் வேற எங்கேயோ இருந்தேன். அப்படின்னா இயேசு நித்தியமானவர். உலகத்தில் வந்தார். வரக்கூடிய 25வது நாள் எல்லாரும் கொண்டாடுவாங்க. என்ன செய்வாங்க? கிறிஸ்மஸ், கிறிஸ்து பிறந்ததாக கொண்டாட்டம். என்ன கொண்டாட்டம்? கோழி சாகும், மாடு சாகும், ரத்தம் சிந்தப்படும், நிறைய ஆட்கள் தள்ளாடுவாங்க. அவங்களுக்கு சின்ன ரோடு போதாது, பெரிய ரோடு வேணும். ஏன்னா அன்னைக்கு கொண்டாட்டம், ஆட்டம். அதுக்காக இயேசு வந்தாரு. இயேசு வந்தார். இயேசு உலகத்தில் பிறந்தார். எங்கே பிறந்தார்? பெத்லகேம் என்கிறதான ஊரில் இயேசு பிறந்தார். அது உண்மை, சரித்திர உண்மை. சரித்திரத்தில் இயேசு பிறந்தார். கலாத்திய 4வது அதிகாரம் 5வது வசனத்தை இங்கே வாசித்தால் வேதம் சொல்லுது, காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். தேவன் வந்தார். எப்படி வந்தார்? தேவன் அனுப்பப்பட்டார். செய்யப்படுவினை, செய்வினை, செய்வினை மற்ற செய்வினை கிடையாது. நம் இலக்கணத்தில் சொன்னது செய்யப்படுவினை. அப்படின்னா இயேசுவை அனுப்பினார். யார் அனுப்பினது? பிதாவானவர் அனுப்பினார். எதற்காக அனுப்பினார்? உங்களையும் என்னையும் நேசித்து ரட்சிப்பதற்காக அவர் இந்த உலகத்தில் வந்தார். பிரியமானவர்களே, இயேசு உலகத்தில் வந்தார். அவருடைய வாழ்க்கை, இந்த உலகத்தில் அநேக தலைவர்கள் வந்தாங்க, அநேக தலைவர்கள் வந்தாங்க. ஆனா அவர்களை விட இயேசு அவர் மேலானவர், தனித்தன்மை உள்ளவர். அநேக தலைவர்களை அவருடைய வாழ்க்கை கொண்டு கவர்ந்தார். மகாத்மா காந்தியடிகள், அவரை கவர்ந்தது இயேசுவும் இயேசுவினுடைய போதனை. எப்படி? கத்தியின்றி ரத்தமின்றி சத்தியத்தினும், உங்களுக்கு நன்றாக தெரியும். அப்படின்னா என்ன? அகிம்சை என்கிறதான கொள்கை, அகிம்சை என்கிறதான கொள்கையை காந்தியடிகள் அவர்கள் பரப்பினதும் அதையெல்லாம் செய்ய வேண்டும் என்றெல்லாம் சொன்னது இயேசு கிறிஸ்துவின் போதனைகள். சுவாமி விவேகானந்தர் இப்படியாக சொன்னார். என்ன சொன்னாரு? இப்படியாக சொன்னார், எனக்கு இயேசுவை ரொம்ப பிடிக்கும், ஆனா கிறிஸ்தவங்களை எனக்கு பிடிக்காது. ஏன்? இயேசு வாழ்ந்தது போல அவங்க வாழல. ஆனா அவர் சொன்னார் இயேசுவை பிடிக்கும்னு சொன்னார். அநேக உலக தலைவர்களை இயேசு கவர்ந்தார். இயேசு கிறிஸ்து உலகத்தில் அவர் பிறந்தார். பெத்லகேம் என்கிற ஊரில் அவர் பிறந்தார். பிறந்த பொழுது மேய்ப்பர்கள் வந்தாங்க, இயேசுவை பார்த்தாங்க. இயேசு பிறந்த பொழுது தூதர்கள் தோன்றினார்கள், அவங்க பாடினாங்க. இன்னைக்கு கேரல் பாடி நடக்கிறது போல அல்ல, தூதர்கள் அங்க அன்னைக்கு பாடினாங்க. என்ன பாடினாங்க? லூக்கா 2வது அதிகாரம் 14வது வசனம், உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம். இயேசு பிறந்த போது பூமியில சமாதானம், தேவனிடத்தில் அது மகிமை. அடுத்தது மனுஷன் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். அது மட்டுமல்ல, கிழக்கிலிருந்து சாஸ்திரிங்க வந்தாங்க. இயேசு உலகத்தில் வந்தார். இயேசு உலகத்தில் பிறந்தார். அவர் அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்தார். அவர் பேசினது போல உலகத்தில் யாரும் பேசினது கிடையாது. அதிகாரமுடையவராக, வல்லமை உடையவராக அவர் பேசினார். ஒருமுறை யோவான் 8வது அதிகாரம் 46வது வசனத்தில் வேதபாரர்கள், பரிசேயர்கள், சதுசேயர் இருக்கக்கூடிய இடத்துல அவர் சொன்னாரு. என்ன சொன்னாரு? வாசியுங்கள். அந்த வசனம் இப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 8:46, என்னிடத்தில் பாவம் உண்டென்று யார் என்னை குற்றப்படுத்த கூடும் என்று சொன்னார். யாருக்கும் முடியல, யாருக்கும் ஒருவருக்கு கூட தைரியம் இல்லை, ஒருவருக்கு கூட அவரிடத்தில் குற்றம் கண்டுபிடிக்க இடமில்லை. பாவம் செய்யாதவள், தவறு ஒன்றும் இல்லாதவள் அந்த இயேசு, அந்த இயேசுவானவர் உங்களுக்காக, எனக்காக உங்களுடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு, என்னுடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு பெரிய விடுதலை தருவதற்காக, பாவ மன்னிப்பு தருவதற்காக, பரலோகத்திற்கு கொண்டு செல்வதற்காக, உலகத்திலே சமாதானம் தருவதற்காக இயேசு என்ன செய்தார் தெரியுமா? உங்களுடைய தண்டனை, என்னுடைய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார்.
அவர் பாவம் செய்யல, நாம் பாவம் செஞ்சோம். நம்முடைய பாவங்களுக்காக அவர் அந்த பாவங்களை எல்லாம் தன்மேல் ஏற்றுக்கொண்டார். அவரை அநேகர் விசாரித்தார்கள். யூதர்கள், அதாவது அன்னா காய்பா என்கிறதான அதாவது பிரதான ஆசாரியர்கள் மாறி மாறி திரும்ப திரும்ப விசாரித்தார்கள். ஒரு தவறும் காண முடியல. பொய் சாட்சிகளை கொண்டு வந்தாங்க. அடுத்ததாக யூத ஆலோசனை சங்கம் இவர் மரண தண்டனைக்கு பாத்திரவான் என்று சொல்லி முற்றுகை செய்தார்கள். ஆனா அவங்க அப்படி செஞ்சாலும் அந்த அதிகாரம் உடையது யாருக்கு? ரோமர்களுக்கு மட்டும்தான். இவரை அதிகாலையில அவரை பிடித்து கொண்டு பிலாத்துனுடைய அரண்மனைக்கு கொண்டு போகிறார்கள். பிலாத்து பேசினா இவரிடத்தில் எந்த தவறு இல்லைன்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு. அவருடைய மனைவி வந்தா இவர் நீதிமான் என்று அந்த பிலாத்துவிடத்தில் சொன்னான். ஆனா என்ன நடந்தது? ஏரோது ராஜா விசாரித்து பார்த்தா, என்னென்னமோ பேசி பார்த்தா, இயேசு வாயே திறக்கல. திரும்பவும் பிலாத்துவிடத்தில் வாங்க கொண்டு வர்றாங்க. பிலாத்து இயேசுவை என்ன செய்கிறான்? கடைசியில மரண தண்டனை விதித்து, இந்த ரத்தம் இதுல எனக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி கைகளை கழுவுகிறார். யூதர்கள் சொன்னாங்க, அந்த ரத்தம் எங்கள் மேல் வரட்டும், எங்கள் பிள்ளைகள் மேல் வரட்டும் என்று அவர்கள் வாங்கினாங்க. இன்னைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். சரித்திரத்தில் அனுபவித்தார்கள். ஹிட்லர் அநேக லட்சக்கணக்கான யூதர்களை இயேசுவுடைய ரத்தம் அவர்கள் மேல் வந்தது, அந்த இரத்தப்பழி அவர்கள் மேல் வந்தது, அவர்களை கொன்று ஒடுக்கினார். இன்னைக்கும் அநேகம் நடக்கிறது, இனி நடக்க போகிறது மகா உபத்திரவ காலத்தில். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு தவறும் செய்யாதவர், பாவம் செய்யாதவர். நீங்களும் நானும் நரகத்தில் போக கூடாது என்பதற்காக நம்முடைய தண்டனைகளை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். அதை எல்லாம் ஏற்றுக்கொண்டு பிரியமானவர்களே, அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாடுகளை அனுபவித்தவராக, வருத்தங்களை அனுபவித்தவராக, கல்வாரி சிலுவையில் உனக்காக எனக்காக அவர் பாடுகளை அனுபவித்தார். பிரியமானவர்களே, எந்த தவறும் செய்யாத ஆண்டவர் நீங்களும் நானும் அந்த நரகத்தில் போகாம பரலோகத்துக்கு போகணும் என்பதற்காக நம்மை நேசித்து நம்மை விடுதலை செய்வதற்காக அந்த பாடுகளை அவர் அடைந்தார். அவர் மரித்தார். அவரை அடக்கம் செய்தார்கள். ஆனால் அடக்கம் செய்த 3வது நாள், மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே என்று சொல்லிக்கொண்டு அவர் உயிர்த்தெழுந்தார். இன்றைக்கு அவர் ஜீவிக்கிறார். ஜீவனுள்ள தேவன், அவர் ஜீவனுள்ள தேவன், நித்திய இயேசு இரட்சகர். இயேசு என்கிறதான பேருடைய பொருள் என்ன? இரட்சகர். எங்கிருந்து ரட்சிக்கக்கூடியவர்? பாவத்திலிருந்து ரட்சிக்கக்கூடியவர். எங்கிருந்து ரட்சிக்கக்கூடியவர்? மரணத்திலிருந்து ரட்சிக்கக்கூடியவர். எங்கிருந்து ரட்சிக்கக்கூடியவர்? நரகத்திலிருந்து ரட்சிக்கக்கூடியவர். அவர் சமாதானம் தரக்கூடியவர், சமாதானம் நிம்மதி தரக்கூடியவர். நிம்மதி இல்லையா? சமாதானம் இல்லையா? விடுதலைக்காக ஏங்குகிறாயா? அன்பிற்காக ஏங்குகிறாயா? பாசத்திற்காக ஏங்குகிறாயா? இயேசு உன்னை அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, என்னிடத்தில் வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் சொல்லி இயேசு உங்களை அழைக்கிறார். தெற்றி விளை தேசவாசிகளே, இங்கே கடந்து வந்திருக்கக்கூடிய அன்பான நெஞ்சங்களே, இந்த இயேசு உங்களுடைய இருதயத்தில் பிறக்கவில்லை என்று சொன்னால், இயேசுவை நீங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால், இந்த பெரிய இரட்சிப்பை இயேசு இலவசமாக உங்களுக்கு தருகிறார். அதை ஏற்றுக்கொள்ள விருப்பமா? ஏற்றுக்கொள்ள விருப்பமா? ஒரு காரியத்தை கூட சொல்லி முடிக்க விரும்புகின்றேன். இந்த இரட்சிப்பு எப்பேற்பட்ட இரட்சிப்பு? பெரிய ரட்சிப்பு. ஏன்னு தெரியுமா? ஏன் தெரியுமா? இந்த ரட்சிப்பு ஏன் பெரிய ரட்சிப்பு? மிக பெரிய ரட்சிப்பு. ஏன்னா இந்த ரட்சிப்பு ஆண்டவர் இலவசமாக கொடுத்திருக்கிறார். இதுக்கு 5 காசு கூட நீங்க கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. 1 மீட்டர் கூட நீங்கள் பிரயாணம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் எந்த செயலையும் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் இயேசு செய்து முடித்திருக்கிறார். அவர் எல்லாம் செய்து முடித்திருக்கிறார். கிரியைகளினால் ரட்சிப்பு கிடையாது. பிரவர்த்தியால் ரட்சா இல்ல. விசுவாசத்தால் மட்டுமே, விசுவாசத்தால் மட்டுமே. விசுவாசத்தால் தரக்கூடிய ரட்சிப்பு பெரிய ரட்சிப்பு.
இயேசுவை நம்ப வேண்டும், இயேசுவை விசுவாசிக்க வேண்டும். அவரிடத்துல நீங்க வாங்க. இயேசுவிடத்துல வந்தா நீங்க ஓகோன்னு இருப்பீங்க, அதல்ல ரட்சிப்பு. நீங்க இயேசுவிடத்துல வந்தா உங்க பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும், உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும், நல்ல பெங்களா கிடைக்கும், காரு, அப்படி ஓகோன்னு வாழ்க்கையில் இருப்பீங்க. அது உண்மையான சுவிசேஷம் அல்ல, செழிப்பின் நற்செய்தி. அது நல்ல செய்தி அல்ல. இயேசுவிடத்தில் வந்தால் வாழ்க்கையில பிரச்சனைகள் வரலாம், துன்பம் கடந்து வரலாம், நோய் வரலாம். அது நடுவில் சமாதானம், அது நடுவில் நிம்மதி. பணத்துக்கு தர முடியாது, உலகத்தில் உள்ள எந்த மதத்துக்கும் தர முடியாது, உலகத்தில் உள்ள எந்த நபரும் தர மாட்டாங்க. இந்த பெரிய ரட்சிப்பு இந்த இயேசு நமக்கு தரும் பொழுது, இயேசு இருதயத்தில் பிறக்கும் பொழுது வாழ்க்கையில நிம்மதி, சந்தோஷம், சமாதானம் ஆண்டவர் தருவார். என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? பைபிள் சொல்லுது, ரோமர் 10 அதிகாரம் 9-10 வசனங்கள் என்ன சொல்லுது? என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தொழுந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். ரட்சிக்கப்படணும்னா 2 காரியங்கள் செய்யணும். என்ன செய்யணும்? ஒன்று விசுவாசிக்க வேண்டும், அடுத்தது வாயினாலே அறிக்கை செய்ய வேண்டும். விசுவாசம் எங்கே? இருதயத்திலே. வாயினால் அறிக்கை எங்கே? வாயினால் அறிக்கை செய்ய வேண்டும். வேற ஒன்றும் செய்ய வேணாம். ஒன்று, ஆண்டவரே இயேசுவே, நீங்கள் இருக்கக்கூடிய இடத்திலிருந்தே ஆண்டவர் சொல்லலாம், ஆண்டவரே நான் பெரிய பாவி, இந்த பாவத்தில் ரட்சிப்பதற்காக உலகத்தில் யாரும் இல்லையா? ஐயா இயேசு சாமி, நான் பாவி ஆண்டவரே, என்ன ரட்சிங்க ஆண்டவரே. என்னுடைய பாவத்துக்காக நீ அந்த கல்வாரி சிலுவையில மரித்து அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தேன் என்று நான் விசுவாசிக்கிறேன். நான் விசுவாசிக்கிறேன். எனக்காக நீர் மரித்தீர், எனக்காக அடக்கம் செய்யப்பட்டு, எனக்காக உயிர்த்தெழுந்தீர். நான் நம்புறேன் ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன். அடுத்தது, ஆண்டவரே நான் உம்மை என்னுடைய சொந்த இரட்சகராக, மரணத்திலிருந்து, பாவத்திலிருந்து, நரகத்திலிருந்து மீட்கக்கூடிய இரட்சகராக, அதே போல கர்த்தராக நான் ஏற்றுக்கொள்கிறேன். நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய கடவுள், என்னுடைய தேவன், என்னுடைய இரட்சகர் நீர் மட்டும்தான். வேற யாருக்கும் நான் இடம் கொடுக்க மாட்டேன். நீரே என் கடவுள், நீர் என்ன தேவன். அப்படி சொல்லி, ஆண்டவரே இன்று முதல் நான் உமக்காக வாழ்வேன், அப்படி நீங்க ஆண்டவரிடத்தில் சொல்லி ஜெபம் செய்து முடித்தால், பிரியமானவர்களே, உங்களுடைய பாவங்களை மன்னித்து சமாதானத்தை, சந்தோஷத்தை தந்து, நித்திய வாழ்வை தந்து, உங்களை மரித்தாலும் நித்தியமான பரலோகத்திற்கு கொண்டு செல்ல கூடிய அந்த பெரிய இரட்சகரிடத்தில் நீங்க வருவீங்களா? இந்த பெரிய ரட்சிப்பை ஏற்றுக்கொள்வீங்களா? வாங்க, இயேசு உங்களை அழைக்கிறார். இயேசு உங்களை அழைக்கிறார். அவரிடத்தில் வர மாட்டீங்களா? எத்தனையோ முறை அழைத்திருக்கிறார். நேற்றைய தினம் அழைத்தார், இதற்கு முன்னால் போன வருஷம் அழைத்தார். ஆண்டவர் அழைத்து கொண்டே இருக்கிறார். வருவீங்களா? ஆண்டவரே நான் வருகிறேன்னு சொல்லி அவரிடத்தில் வர்றீங்க. இல்லை வரமாட்டேன்னு சொல்லி ரொம்ப பிடிவாதம் நீங்க பிடிச்சிங்கன்னா, பைபிள் சொல்லுது, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருப்பீர்களே ஆனால் தண்டனைக்கு எப்படி தப்பி செல்வீர்கள்? நித்தியமான தண்டனை. யாரும் ஒரு காலம் உங்களை அதிலிருந்து காப்பாற்ற முடியாது. ஐயோ என்று கதறினால் யாரும் கேட்க மாட்டாங்க. இதுவே ரட்சிப்பின் நாள். இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். இன்று அவர் இரட்சகராக இருக்கிறார். ஒருமுறை நியாயாதிபதியாக வரப்போகிறார். இன்று இயேசுவை ஏற்றுக்கொண்டால் அது பரலோகம். இன்னொரு முறை அவர் நியாயாதிபதியாக வரும்பொழுது அவருக்கு முன்னால் நிற்க முடியாது. அதனால்
மறுபடியும் நான் சொல்கிறேன், தெற்றிவிளை தேசத்தில் உள்ளதான அன்பான நெஞ்சங்களே, உள்ளங்களே, இயேசுவிடத்தில் வந்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய யாராவது இயேசுவுக்கு நீங்கள் உங்களுடைய இருதயத்தில் இடம் கொடுக்கவில்லை என்று சொன்னார், இதுவே நாள், இதுவே இரட்சணிய நாள், இன்று நீங்கள் எங்கே போவீர்கள் என்று சொல்லி தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்கள். நான் இன்று இரவில் மரித்தால் பரலோகத்திற்கு போவேன். இன்று இரவில் நீங்கள் மரித்தால் எங்கே போவீர்கள்? உங்களுடைய நித்தியம் எங்கே இருக்கும்? இயேசுவை ஏற்றுக்கொண்டால் பரலோகம், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் பாவத்தில் மரித்தால் நித்தியமான நரகம். இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பை அனுபவித்து கர்த்தருக்காக கஷ்டத்திலும் துன்பத்திலும் வியாதியிலும் எல்லா பாரத்திலையும் உண்மையுள்ளவர்களாக கிருபை தந்தருளுவாராக என்று சொல்லிக்கொண்டு இந்த வாய்ப்பை அளித்த போதகருக்கும் சபையினருக்கும் மறுபடியும் நன்றிகளை கூறிக்கொண்டு இந்த வார்த்தைகளை முடித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய நாமம் இன்றும் என்றைக்கு மகிமைப்படுவதாக. ஆமென்.